தமிழகத்தில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் நூற்றுக்கணக்கான போலி டாக்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். இதில் சித்தா, யுனானி, ஓமியோபதி மருத்துவம் படித்தவர்கள் தங்களுக்கு சம்பந்தமில்லாத ஆங்கில வழி மருத்துவம் பார்த்ததற்காக சிக்கியுள்ளனர். இதனால் அதிர்ந்து போன ஓமியோபதி டாக்டர்கள் சங்கம் ஆலோசனை கூட்டம் நடத்தியது. அதன் பின் நிருபர்களை சந்தித்த அச்சங்கத்தின் தலைவர் அனிமன், தமிழ்நாடு ஓமியோபதி மருத்துவ சட்டம் 1971 படி முறையாக படித்து பட்டம் பெற்றவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்ச ஆளுகளை அரெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இவன் வந்து முறைப்படி 5 வருஷம் படிச்சவன், சர்ஜரி படிச்சிருக்கான், கைனகாலஜி படிச்சிருக்கான், பெத்தாலஜி படிச்சிருக்கான். இவனை வந்து நீ வந்து பிபி யூஸ் பண்ண குளுக்கோமீட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ டார்ச்சர். ஏன் அலோபதி டாக்டர்ஸ் வந்து மாட்டு மருத்துவத்தை கையாளவே இல்லையா? ஹிமாலயா ட்ரக்ஸ் பூரா எழுதுறாங்க அலோபதி டாக்டர்ஸ். அப்போ அவங்கள என்ன பண்றது? லீவ் 52 எழுதுறாங்க, அவங்கள என்ன பண்றது? சித்த வைத்தியத்தில் நிறைய டானிக் எழுதுறாங்க, காஃப் சிரப் எல்லாம். அப்போ என்ன அவங்க மேலே என்ன நடவடிக்கை இருக்கிறது? யார் பிடிப்பட்டது பூராமே கிராமத்துக்குள்ள இருந்த படித்த ஒரு நல்ல 5 ஆண்டுகள் படித்த பட்டம் பெற்ற மருத்துவர்களை தான் பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. யாராகினும் விதிகளை மீறினால் குற்றம் குற்றம்தானே. போலி மருந்துகள், காலாவதி மருந்துகள், போலி டாக்டர்கள் என்ற கலேபரத்தை பார்த்தால் டாக்டர்களை கடவுள் போல நம்பும் பொதுமக்களை அந்த நிஜமான கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும்.